இருக்கேன், வரக்கூட நாளை IPL மேட்ச் வேற பார்க்கல, எப்பயாவது ஹைலைட்ஸ் வந்து பார்க்கணும், வேலையெல்லாம் சீக்கிரம் முடியும் நினச்சிட்டு இருக்கேன். சொல்லுமா. ஒன்றும் இல்லை மாமி, நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இங்கே நம்ம சத்யசாய் பாபா சமிதியிலேருந்து நம்ம ஆர்பி ரோட்ல ராம் கணேஷ் மண்டபத்துக்கு வந்து அந்த சீதா கல்யாணம் பண்ண போறா. நான் போகலான்னு இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வருவீங்களான்னு கேட்போங்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் வரீங்களா? ஓ அப்படியா, எத்தனை மணிக்கு வரணுங்க? 8 மணிக்கு கல்யாணம் மாமி, 7:30 அங்கே போயிட்டா நம்ம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் பார்க்கலாம். முடிச்சுட்டு 7:30 மணிக்கெலாம் நாங்கள் வரது பார்க்குறேன். சமைக்கலாம் வேண்டாம் மாமி, அங்கே நம்ம அழகாக கல்யாணம் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம். கிளம்பினா போயிட்டு ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்படியா, சரி. அப்போ நான் பொண்ணையும் அழைச்சிட்டு வரலாமா? தாராளமாக அழைச்சிட்டு வரலாம் மாமி. சரிம்மா, நான் ஒன்று பண்ணுறேன், நான் வந்துடுறேன். எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கெலாம் நாங்கள். சரி மாமி, உங்களுக்கு வழி தெரியும் இல்லையா, மண்டபமும் தெரியும் இல்லையா, நேரம் அங்கே வந்துட்டா ஓகே. நான் என் வண்டி இருக்கு, நான் என் பொண்ணை அழைச்சிட்டு நான் டைரெக்டாக அங்கே வந்துடுறேன். சரி மாமி, அங்கே பார்ப்போம். ஓகே. சீட்டு மண்டபம் மாமி, எந்த பக்கம் போகுது தெரியலையே, ஒருத்தனை பார்க்குறேன். அவங்க யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. மேடம், இங்கே சீதா கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா எங்க நடக்குது? வாங்க சாய்ராம், வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே நடக்குது, வாங்க வாங்க சாய்ராம். அப்பா, இங்க பாரு, இந்த மண்டபத்துல சீதா கல்யாணம் நடக்க போகுது. நம்ம அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இருந்து கிளம்புற வரைக்கும் ராமா ராமன் சொல்லிட்டே இருந்ததும் அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அம்மாடி அனிதா, நீ வேற எக்ஸாம் எழுதிருக்க, ரிசல்ட் நல்லா வரணும், வேற உனக்கு நல்லா இருக்கு. இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸு, ரீல்ஸு, யூடியூப் வீடியோஸ், ஃப்ரெண்ட்ஸில் என்ன ஸ்டேட்டஸ் போடலாம், யாருக்கு என்ன ஸ்டேட்டஸில் ரிப்ளை கொடுக்கலாம், இதெல்லாம் நினச்சிட்டு சரியா? 2 மணி நேரம் ராமா ராமான்னு சொல்லிட்டே இரு, மோட்சம் வேணும் கிடைக்கும். சண்டே 10 மணி வரைக்கும் தூங்கலாம்னு நினைச்சேன். இங்கே கூட்டிட்டு வந்து இந்த ராமா ராமான்னு சொல்றாரு. சித்தி ரோக்கவா நான் கேட்கறேன். பாருங்க மேடம், என்ன சொல்றா பாருங்க மேடம், இந்த காலத்து பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாய்ராம் குழந்தை, இங்கே வாடா. ராமன் நாமம் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியுமா? முதல் ராமா அப்படின்றது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? நீங்க யாருக்காவது தெரியுமா ராமான் எப்படி வந்தது? எத்தனை பேர் சனாதன சாந்தி படிச்சீங்க? அதுல இருக்கு இந்த வாட்டி இந்த மந்த் இஷ்யூல. அதாவது ஒரு முனிவர் வந்து 1000 கோடி செய்யுள் எழுதினாராம். அந்த செய்யுள 3 உலகத்துல இருக்கவங்களும் வேணும், எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும்னு சண்டை போட்டாங்க. ஓகேவா? எந்தெந்த உலகம் வேணும்? ஸ்வர்க்கம், பூமி, பாதாளம். ஓகே, இவங்க சண்டை ரொம்ப அதிகமாயிடுச்சான். அதனால கடவுளே வந்து உங்க 3 பேருக்கும் நான் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் 33 கோடி 33 லட்சத்து 33,333 இந்த செயல் பிரிச்சு கொடுத்தாங்க. கடைசியா பார்த்தா ஒரே ஒரு செயல் மிஞ்சி இருந்துதான். அதுல பாத்தீங்கன்னா அக்ஷரம் இருக்குதாங்க, 2 அக்ஷரம் இருந்தது. அதையும் பார்த்தா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 2. அந்த 2 தான் ராமா அப்படின்ட்டு. அதுக்கும் எல்லாரும் சண்டை போட்டாங்களாம். அப்ப கடவுள் சொன்னாரா, இந்த 2 அக்ஷரம் ரொம்ப பவர்ஃபுல்லான அக்ஷரம், அதனால 3 உலகத்துக்குமே இந்த அக்ஷரம் பொதுவானது அப்படின்னு சொன்னதுனால ராமான்ற பேரு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. நம்ம ராமா ராமான்னு சொன்னோம்னா அவ்வளவு நல்லது கிடைக்கும். ஆனா இப்போ நம்ம ராமரை பத்தி நிறைய கீர்த்தனை பஜனை எல்லாம் பாட போறாங்க. நீ அங்க வந்தீங்கன்னா உனக்கே புரியும். ஓகேவா? போலாமா? சரி. சுவாமி கமலமல காரியங்களுக்கு வந்து கோவில் நமஸ்காரம். இங்கே சீதாராம கல்யாண மகோத்சவத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சாரம். சாரம், இந்த பஜன சம்பிரதாயத்துல இந்த தெய்வ திருமணங்கள் ரொம்ப பிரசித்தமானது. அது வந்து சீதாராம கல்யாணமா இருக்கட்டும், ராதா கல்யாண மகோத்சவமா இருக்கட்டும், பார்வதி பரிணயமா இருக்கட்டும், ஏதாவது ரொம்ப பிரசித்தமா கொண்டாடுவாங்க. இதை நான் இங்க வந்திருக்கிறது வந்து சொல்றது, ஏன் இதை கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு 2 விஷயம் மட்டும் சொல்லிருக்கேன். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பஜன சம்பிரதாயத்துல பாகவத்துக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த விதமான கவலையும் இல்லாம சுவாமியோட கல்யாண குணங்களை